இந்த சமூகத்துல யாருமே அவங்கள பத்தி கவலைப்பட்டது இல்லைன்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள் அவர்களுக்குன்னு ஒரு வாரியம் உருவாக்கி அவர்களுக்கு அங்கீகாரம் தந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்திய தமிழ்நாடு தான். அதுக்கு தலைவர் கலைஞருக்கு முன்னால் அவங்களுக்கு ரேஷன் கடை கிடையாது, பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, கல்லூரிக்கு போய் படிக்க முடியாது. எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆபரேஷனை பண்ணிக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ரண வேதனை என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். அதை ஹாஸ்பிட்டல்ல பண்ணலாம், ஆபரேஷனை டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றி அவர்கள் உயிரை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என் கூட பிறந்த அண்ணன் கூட என்னை 9னுமா பப்ளிக்கா சொன்னாக்கா பொட்டணுமா உசுனுமா. ஆனா இந்த பேரெல்லாம் தாண்டி எனக்கு திருநங்கை என்ற பேர் கொடுத்தது என் கலைஞர். அதே போல் எனக்கு என் அம்மா என்னை அச்சு தொத்திட்டாலோ, என் அக்கா தங்கச்சி அச்சு தொத்திட்டாலோ, என் அண்ணன் தம்பி அச்சு தொத்திட்டாலோ எனக்குன்னு வீடு கொடுத்தது முதல் திருநங்கைகளுக்கும் வீடு இருக்கணும். இந்த அரவாணிகள் வீட்டை விட்டு வெளியே வந்தாக்கா இவங்க எங்க போவாங்க, கொட்டா வீட்டுல தங்கக்கூடாது, இவங்க சொந்த வீடு ஒண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. அதே போல ஓட்டு உரிமைன்னு ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இருந்தது. இப்ப திருநங்கைகளுக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆதார் கார்டுல இருந்து A to Z